சட்டப்பேரவையில் இயற்றி அனுப்பிய மசோதாக்களை கிடப்பில் போட்டுள்ளதாக ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல மதியழகன், இந்த ஆளுநருக்கு எதிராக தொடரப்பட்ட மனுக்கள்ல ஒரு மனு மட்டும் தனியா விசாரிக்கப்படும் உச்சநீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன மனு? அது குறித்தான விவரங்கள் என்ன? அதாவது தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சேர்த்துதான் பல்வேறு மனுக்களாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அதாவது ஏற்கனவே இது போன்ற வழக்கில் ஒரு மனுவும் நிலையில் இருக்கிறது. அந்த 2023ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கு. அந்த வழக்கை எல்லாம் சேர்த்து விசாரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் நீதிபதிகளை பொறுத்தவரை அந்த 2023ஆம் ஆண்டு தொடரப்பட்ட அந்த மனு தனியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும், அந்த மனு மீது தற்பொழுது எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட மாட்டாது என்றும், கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு மீது மட்டும் தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த அந்த மனு மீது தற்பொழுது எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்றும், அது தனியாக விசாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தீர்ப்பின் பொழுது நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்கள். அதாவது ஒரு மசோதாவை என்ன மாதிரியான நிலையில் அதற்கு ஒப்புதல் கொடுக்காமல் குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைக்க முடியும்? அதே போல ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை நீதிமன்றத்தில் அதனை மறு ஆய்வு செய்ய முடியுமா? அப்படி ஒருவேளை ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை, அதாவது அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நீதிமன்றம் அதனை மறு ஆய்வு செய்ய முடியும் என்றால் எந்த எல்லை வரை சென்று நீதிமன்றம் மறு ஆய்வு செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பி இருக்கிறார்கள். அதே போல அந்த ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் இருக்கக்கூடிய அதிகாரத்தை ஆளுநர் எந்த எல்லை வரை அவர் பயன்படுத்த முடியும் என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பி இருக்கிறார்கள். அதே போல அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநர் அதை எந்த கால நிர்ணயம் வரை செயல்படுத்த முடியும்? அதே போல ஆளுநருக்கு, அதாவது இந்த ஒரு மசோதா மீது ஒப்புதல் அளிப்பதற்கு ஆளுநருக்கு என்று எந்த விதமான கால நிர்ணயம் கிடையாது. இத்தனை மாதத்திற்குள்ளோ அல்லது வருடங்களுக்குள்ளோ ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற கால நிர்ணயம் எதுவும் கிடையாது. இது போன்ற ஒரு சூழலில் இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அல்லது மாதங்களுக்குள், வருடத்திற்குள் ஆளுநர் ஒரு மசோதா மீது முடிவு எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கால நிர்ணயம் செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பி இருக்கிறார்கள். அதே போல 10 மசோதாக்கள் மீதான அந்த முடிவை எடுக்காமல் ஆளுநர் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஏற்கனவே நிறுத்தி வைத்திருந்தார். அந்த மசோதாக்களை மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி மாநில அரசு கவர்னருக்கு, ஆளுநருக்கு அனுப்பி இருக்கிறது. அதாவது ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பப்பட்டிருக்கின்றால் அது தவறு என்ற ஒரு வாதத்தையும் நிறுத்தி நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு கேள்விகள் இந்த விவகாரத்தில் எழுவதாக தெரிவித்திருக்கக்கூடிய நீதிபதிகள் ஒவ்வொரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதற்கு விடை காணக்கூடிய வகையில் தான் இந்த தீர்ப்பும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு ஆளுநருக்கு எந்த விதமான கால நிர்ணயம் கிடையாது. ஒருவேளை நீதிமன்றம் அது போன்ற ஒரு கால அவகாசத்தை நிர்ணயிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பி இருக்கிறார்கள். மேலும் அந்த அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நீதிமன்றம் மறு ஆய்வு செய்ய முடியுமா? மறு ஆய்வு செய்ய முடியும் என்றால் அதனுடைய எல்லை என்னவாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் எழுவதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஆளுநர் ஒப்புதலை நிறுத்தி வைத்தால் பிரிவு 200 கீழ் முதல் நிபந்தனையில் குறிப்பிட்டுள்ள நடவடிக்கையை வெகு விரைவாக ஆளுநர் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தற்பொழுது நீதிபதி ஜேபி பர்திவாலா தான் வாசித்து வருகிறார். அவர்தான் இந்த அமர்வினுடைய மூத்த நீதிபதியாக இருக்கிறார். எனவே அந்த தீர்ப்பின் நீதிபதி ஜேபி பர்திவாலா தான் தற்பொழுது அந்த தீர்ப்பினை வாசித்து வருகிறார்.